ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இது திணை அரிசி. முருகனுக்கு திணையில் விதவிதமாக நைவேத்தியம் பண்ணலாம். திணை அரிசியில் புட்டு, திணை மாவு, திணை லட்டு, திணை அப்பம் எல்லாமே பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். ரொம்ப விசேஷம். இந்த கந்த சஷ்டிக்கு இந்த திணையை வச்சு திணை அக்கார வடிசல் லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? திணை அக்கார வடிசலுக்கு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் திணை எடுத்துகிட்டு இருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பயத்தம் பருப்பை கொஞ்சம் இளம் பருப்பாக வறுத்துக்கலாம். கலர் மாதிரி இருக்குது, நல்ல மணம் வருது. இப்போ எடுத்துடுறேன். இந்த திணையை இதில் சேர்த்து பயத்தம் பருப்பையும் சேர்த்து 2 தடவை கலந்து எடுத்துனேன். 1/2 லிட்டர் பாலை குக்கரில் டைரெக்டாக தான் பண்ண போகிறேன். அதில் விட்டுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டீம் எல்லாம் அடங்கியாச்சு, திறந்துடலாம். நன்னா வெந்திருக்கு. இதை திரும்ப பாலில் கொதிக்க விடணும். இது 1/2 லிட்டர் பாலை கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதித்து வத்தின்ட்டுருக்கு. இதில் இந்த வெந்த திணையையும் பயத்தம்பருப்பு கலவை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம். இன்னும் கூட இது பாலில் வேகட்டும். ஒரேடியாக பாலை விட்டு கொதிக்க விட்டுருந்தோன்னாக்கா குக்கரில் பொங்கி வருது. அதனால் பாதி பாலை முதல்ல விட்டுருக்கேன். இப்போ நல்லா இது மிக்ஸ் ஆகி கொதிக்கட்டும். நல்லா பால் விட்டு ஓராக மாதிரி குழஞ்சி வெந்தாச்சு, நல்லா வத்தியாச்சு. 1க்கு 3 பங்கு வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து கொஞ்சம் பொடி வரட்டிக்கலாம். வெள்ளை பச்சை வாசனை போகணும். அதனால் கொஞ்சம் நல்லாவே கொதிக்கட்டும். நல்லா அக்கார வடிசல் பாருங்க, ஜோராக வத்தி வறண்டெடுத்து பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. இன்னும் ஆற இது ரொம்பவே இருக்கும். இதில் ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக இந்த மாதிரி குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் பொடிச்சிட்டு தூவிக்கலாம். மணமாக இருக்கும். அக்கார வடிசலுக்கு பச்சை கற்பூரம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது வரைக்கும் இதில் நெய் விடலை. இப்போது 1 கப்பு நெய் விட்டுக்கிறேன். மேலாக விடும்போது நிறைய விட்ட மாதிரி இருக்கும். முதல்லையே போட்டு கிண்டும் போது அவ்வளோ நெய்யுமே உறிஞ்சின்னுடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா நிறைய நெய் விட்ட மாதிரி மேலாக நிற்கிறது பாருங்க. இது ஒரு சின்ன கப்புக்கு 1 கப்பு விட்டேன். இது 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இருக்கும். அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்தோமே, அதில் 3ல் 1 பங்கு நெய். டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணி முந்திரி பருப்பு சேர்த்து, முந்திரி கொஞ்சம் வறுபட்டதும் இதில் கொஞ்சம் திராட்சை சேர்த்து வறுத்து இந்த அக்கார வடிசலில் சேர்த்துடலாம். நம்ம சூப்பரான திணை அக்கார வடிசல் ரெடி. ரொம்பவே ஜோராக இருக்கும். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து திணை லட்டுவுக்கு 1 கப்பு திணை அரிசியை வெத்து வானலியில் சேர்த்து நல்ல செவக்க மணம் வர வரைக்கும் வறுக்கணும். இது கூடவே ஒரு 10-15 பாதாம், அதாவது திணை எடுத்த அளவில் பாதி அளவு பாதாம் எடுத்துகிட்ருக்கேன். இதை கைவிடாமல் கிண்டி வறுத்துக்கலாம். பாதாம் இல்லாமலும் பண்ணலாம். பாதாமோடு சேர்த்து பண்ணும்போது நல்ல மணமாக இருக்கும். பைண்டிங்கும் நல்லா இருக்கும். இதில் உள்ள எண்ணெய் பசையினால் நல்ல ஜோராக சேர்ந்து வரும். இது இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்து ஆறினதுக்கப்புறம் பொடி பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷமாக வறுக்கிறேன். நல்ல மணம் வருது. பாதாமும் நல்ல வறுப்பட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்துக்கலாம். சூடு ஆறினதும் இந்த மாதிரி நல்லா பொடிச்சாச்சு பாருங்க. கம்மன்னு மணக்கிறது இந்த பாதாம் ஸ்மெல்லும் சேர்ந்து. 3/4 டம்ளர் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். துருவின வெல்லம். அது அந்த மாதிரி கசிஞ்சுட்டு இருக்கிற வெல்லம்னா ரொம்ப நல்லா ஈஸியாக பிடிக்க வரும். இப்போது இந்த வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். ஈக்குவல் அமௌண்ட்டோ கொஞ்சம் கூடவோ கூட சேர்த்துக்கலாம். அவள் விருப்பத்தை பொறுத்து இருக்குது வெல்லம் சேர்க்குறதெல்லாம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். விப்பர் மோடில் நல்லா திருப்பி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணியாச்சு. நல்ல பிளெண்ட் ஆகிருக்கு. இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 2 டீஸ்பூன் நெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் முந்திரி பருப்பு சேர்த்து முந்திரி பருப்பு செவந்ததும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் கிஸ்மிஸ் சேர்த்து கிஸ்மிஸ் பலூன் மாதிரி ஊதி பொரிஞ்சதும் இந்த நெய்யோடையே சேர்த்து இதில் விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சூட்டோடையே மிக்ஸ் பண்ணி சின்ன லட்டுவாக இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த நெய்யோட சூட்டில் வெல்லம் கொஞ்சம் இலக்கம் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிடிச்சிட்டு காட்டுறேன்.
ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான திணை லட்டு ரெடி. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் ரொம்ப ஜோராக இருக்கும். ஏன்னா இதில் பாதாம் வறுத்து பொடிச்சு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டு எல்லாமே. ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். நான் போட்ட அளவுக்கு 15 லட்டு வந்திருக்கு. நிறைய பண்ணி ஸ்டோர் பண்ணிலாம் வச்சுக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.